நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.46 உயர்ந்து 1 லிட்டர் ₹107.77 விற்பனையாகிறது. டீசல் லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்து 1 லிட்டர் ₹99.55 விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஓயாத போர் பதற்றம் காரணமாக இந்த மாதத்தில் மட்டும் 5வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. ஒரே மாதத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹7.04 டீசல் விலை லிட்டருக்கு ₹7.22 அதிகரித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விலையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு ₹1 ஏற்றிட்டே இருக்கேன். நான் பார்க்கும்போது ₹100 இருந்தது, இப்போ 103, 2 நாள் ₹107 கிட்ட ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சார் நான் டெலிவரி பாய் சார். எனக்கு பெட்ரோல் தான் மெயினாக. எனக்கு பெட்ரோலில் தான் இப்போ காஸ்ட் அதிகமாக போகுது. ₹300 போட்ட இடத்துல இப்போ ₹500 செலவாகுது. பெட்ரோல் இல்லாத பிரச்சனை தான் எல்லாமே ரேட் ஏறி போச்சு எங்களுக்கு. தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் 13 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 106.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரத்தில் உள்ள RSRM அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட 9 நாட்களே ஆன பெண் குழந்தை போலீசாரின் நடவடிக்கையால் வெறும் 5 மணி நேரத்தில் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. சென்னை முகலிவாக்கத்தை சேர்ந்த கீதா என்பவருக்கு கடந்த மே 15 அன்று பெண் குழந்தை பிறந்தது. நேற்று அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு புறப்பட்ட போது மருத்துவமனையில் பழகிய ரோசி என்ற 40 வயது பெண் ஆட்டோவில் ஏற்றி உதவுவது போல் நடித்து குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். இதுகுறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்தனர். காசிமேடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணி தலைமையிலான தனிப்படை போலீசார் நடத்திய அதிரடி விசாரணையில் புளியந்தோப்பு வஉசி நகர் பகுதியில் வசித்த ரோசியிடமிருந்து குழந்தை வெறும் 5 மணி நேரத்தில் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டது. சென்னை வில்லிவாக்கத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 12 வயது சிறுமி அரியலூர் மாவட்டத்தில் உறவினர் வீட்டில் இருந்தது தெரியவந்துள்ளது. சிட்கோ நகர் பகுதியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற சிறுமி நேற்று முன்தினம் மாலை வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் தளவாய் கிராமத்தில் உள்ள தமது பாட்டி வீட்டிற்கு சிறுமி சென்றிருப்பது உறுதியானது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களும் தீவிரமாக கம்ப்ளைண்ட் எடுத்து கேமரா எங்கெங்கே போனாங்க எங்கெங்கே வந்தாங்கன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா ஊருக்கு போயிருக்குது. ஊரில் எனக்கு 4:30 மணிக்கு ஃபோன் வந்தது. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நன்றி. இப்போ காவல்துறைக்கும் ரொம்ப நன்றி. என்னை கூட தேடி வந்தவங்களுக்கும் நன்றி. அவங்க அரியலூர் மாவட்டம் தளவாய் கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. வந்துகிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டுக்கிட்டு. இல்ல அவங்களே தான் போனாங்க. தனியா தான் போயிருக்கிறாங்க. யாரு கூடயும் போகல. என்ன காரணம் எனக்கே தெரியல. குழந்தையை தேடும் பணியில் உதவிய போலீசாருக்கு சிறுமியின் தாயார் நன்றி தெரிவித்தார். மேலும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொலைபேசியில் சிறுமியின் தாயார் விஜயலட்சுமி நன்றி தெரிவித்தார். கிடைச்சிச்சு சார். சரிங்க சார்.
இல்லை சார், நான் சிக்கோன் நகரில் பூ கடை தான் சார் வச்சிருக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த பொண்ணு வரவே இல்லை சார். சரிங்க சார். கிளம்பிட்டாங்க சார். சரிங்க சார். கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் தாயார் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். குழந்தையை தன் கண்ணிலேயே காட்டாமல் எரியூட்டி விட்டார்கள் என அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு, நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேற்றுலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்ற அவருக்கு இடையில எங்க ஆம்புலன்ஸா காணோம், அம்மா எனக்கே தெரியாம அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்க இங்கிருந்து அங்க போறக்குள்ள அம்மா ஒரு சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய எரிச்சிட்டாங்க. தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளித்துள்ள சிறுமியின் தாய், வீட்டில் குளிர்பானத்தில் கணவர் மதுவை கலந்து வைத்திருந்ததாக கூறியுள்ளார். தெரியாமல் மது கலந்த குளிர்பானத்தை குடித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்க, அது எங்களுக்கு தெரியாதப்ப என்ன பண்ணிக்க எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி நான் படுத்துட்டேன். குழந்தை எரியூட்டப்பட்ட இடத்தை கூட தன்னிடம் கூறவில்லை என சிறுமியின் தாய் தெரிவித்துள்ளார். தன் குழந்தைக்கு உரிய நீதி வேண்டும், நிதி தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். சூழல போராட்டம் நடக்கும் போது நீங்க எல்லாருமே அங்க இருந்திருப்பீங்க. இருக்கிறப்ப எங்க வீட்டுக்காரர் எங்க இருந்தார்? எங்க பக்கத்துல தான் உட்காந்து இருந்தார். அப்ப பக்கத்துல இருந்தவரு நேத்து நீங்களா ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னீங்க, என் பக்கத்துல இருந்தாரா? உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுல நீதி வேணும், நிவாரணம் வேணும், இதைத்தான் கேட்டாங்க. நான் நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? என் பிள்ளைக்கு நீதி வேணும் நான் கேட்டேன். கோவையில் சிறுமி கொலை செய்யப்பட்டது குறித்து கைதான கார்த்தி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். சிறுமி கத்தியதால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக அவர் கூறியுள்ளார். சிறுமிக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுப்பது வழக்கம் என கைதான கார்த்தி தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். கண்ணம்பாளையம் குளக்கரைக்கு சிறுமியை அழைத்து சென்றதாகவும், எங்கு செல்கிறீர்கள் என சிறுமி கேட்டும் சொல்லவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தென்னந்தோப்பில் சிறுமியை வன்கொடுமை செய்ததாக கைதான கார்த்தி வாக்குமூலம். உடலை குளக்கரைக்கு அருகில் உள்ள முட்புதரில் வீசியதாகவும் கூறியுள்ளார். சிறுமி கொல்லப்பட்டதை முன்பே அறிந்திருந்த மோகன்ராஜ் போலீசாரிடம் அதனை மறைத்துள்ளார். போலீசார் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து சிறுமியை அவர் தேடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான கார்த்தி மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு. போக்சோ கடத்தல், பாலியல் வன்கொடுமை, தடயத்தை மறைத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு. கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் சிறுமியின் குடும்பத்தினரிடம் தொலைபேசி மூலம் பேசி முதலமைச்சர் விஜய் ஆறுதல் கூறியுள்ளார். குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தரப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. 62 வயது முதியவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். புதிய அரசு பெண்களின் பாதுகாப்பை எப்போது உறுதி செய்ய போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் பிரசாத விற்பனை நிலையங்களில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். மேலும் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மலைக்கோட்டை மற்றும் திருவானைக்கோவில் உள்ளிட்ட இடங்களில் உள்ள கோயில்களில் நேரில் ஆய்வு செய்த அவர் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதிகள் இருக்கிறதா என்று பரிசோதித்தார். மேலும் கோயில் கழிப்பறைகளை நாள்தோறும் குறைந்தபட்சம் 5 முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அனைத்து கோயில்களிலும் சமையலறைகள், கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதி, பொது பயன்பாட்டு வசதிகளை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவளித்த விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே மோதல் வெளுத்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காங்கிரஸ் திமுகவினர் போட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மேகதாது திட்டத்தை நிறுத்த தமிழ்நாட்டிற்கு உரிமை இல்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேகதாது திட்டத்திற்கு விரைவில் பூமி பூஜை நடத்துவோம் என்றும் அவர் கூறியதால் தமிழக விவசாயிகள் கொந்தளிப்படைந்துள்ளனர். மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தமிழ்நாட்டிற்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சு அவரது ஆணவ போக்கை காட்டுவதாகவும் இதை முதலமைச்சர் விஜய் வாய் திறந்து விமர்சிக்க வேண்டும் என்றும் திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீர்வரத்து திடீரென அதிகரித்துள்ளது. நேற்று மாலை வரை வினாடிக்கு 500 கனஅடி நீர் மட்டுமே வந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி 2500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக நீரின்றி வறண்டிருந்த ஒகேனக்கலில் தற்போது நீர்வரத்து அதிகரித்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர்.